ரெகுலராக ஸ்டூடெண்ட்ஸ்லாம் காலேஜ் போகிறாங்களோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக டீ கடைக்கு போவாங்க. நம்ம கதையும் டீ கடையிலேருந்து ஆரம்பிக்குது. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இந்த சீலாம் நம்ம படத்தில் இல்லைங்க, ஏன்னா நம்ம பசங்கள்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல பசங்க. மச்சான் டீயா காஃபியாடா? டீ. உனக்கு? ஐநா டீ வச்சிருக்கா அண்ணா 4 டீ, 1 சக்கரை அதிகமா. ஆஹா ஆரம்பிச்சுட்டான்டா, ஏதாவது டீயை காப்பாற்றிக்கோங்க. நான் பசங்க பே பண்ணுவாங்கண்ணா. எங்கடா தீபக் காணும்? 2 பேரும் ஒன்றா தான் கிளம்பணும் மச்சான். ஸ்டாஃப் ரூமில் வந்து சிஜி மேம் ஒன்று கூப்பிட்டுருக்காங்க, அதான் போயிருக்கான். இதோ வந்துட்டானே. எங்கடா வா மச்சான். நான் ஒரு டீ. எதுக்குடா சிஜி மேம் ஒன்று ஸ்டாஃப் ரூமில் கூப்பிட்டு இருந்தாங்க? சிம்போசியம் பண்ணணுமாண்டா, அதான் கூப்பிட்டு விட்டாங்க. சிம்போசியமா? அடுத்த வருஷத்துக்கா? இல்லடா, இன்னும் 2 நாள்ல. என்ன 2 நாள்லையா? என்னடா வளர்ற? எப்படிடா ஸ்பான்சர்லாம் பிடிக்கிறது? டிபார்ட்மெண்ட்லேயே ஃபண்ட் அலோகேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்கடா. ரெகுலர் ஷெட்யூல் சொன்னா சேர்ந்து பண்ணுமாண்டா. லேட்ரல்ஸா? இப்போ வந்து சொன்னால் என்ன மச்சான் பண்ண முடியும்? பிளாஸ்டர் போட வச்சிருவாங்களோ? மச்சான் நடந்து போச்சு. அவங்க தான் நம்ம கிட்ட வந்து சாரி கேட்டாங்கல்ல. 3 வருஷம் கழிச்சு பண்ற சிம்போசியம் எல்லாம் நல்லா பண்றோம். என்னடா பழசெல்லாம் மறந்துட்டீங்களா? பொதுவாக பசங்களுக்குள்ள சண்டைனாலே அதுக்கு 2 காரணம் தான். ஒன்று பொண்ணு, இன்னொன்று பணம். இதுக்கும் அதே காரணம் தான். நம்ம வீட்டில் போயிட்டு படத்தை கண்டினியூ பண்ணுவோம். டேய் உனக்காக தானடா பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு பிஸ்கட் நக்கிட்டு இருக்க. மச்சி டீ ஆறிட்டோம்டா. டேய் ஏன்டி தானடா ஆறுது, உனக்கு என்னடா? ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? அண்ணே சொல்லுங்கண்ணே. கிரணை பார்த்தா கொஞ்சம் அன்பகண்ணே. எதுக்கு? பழைய பாக்கி இருக்குண்ணே. பழைய பாக்கி தான் நான் தந்துடுறேண்ணா. எவ்வளோ? எவ்வளோன்னு சொல்லுங்கண்ணா. இல்லை நீங்கள் அவரை அனுப்புங்க போதும். அண்ணா ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே சண்டை வரும் போகும்ண்ணா. புகையும் பையன் கொஞ்ச நாள் தான், வாங்கிக்கோங்க. டேய் வெக்கமே இல்லாமல் எப்படிதான் ஓசியில் டீ குடிக்கிறேன் டெய்லி? பழகி போச்சுடா. கடையில் கார்டு அக்செப்ட் பண்ணுவாங்களேன்னு கேளு. ஆமாம் கார்டு அக்செப்ட் பண்ணால் மட்டும் அப்படியே கிளி தான் பே பண்ணுறேன். நீ அம்மா என்ன மச்சான் சாப்பிட்டியா? நீடா மச்சான் டீ சொல்கிறான். அண்ணா ஒரு டீ. சிம்போஸ் 2 நாளில் வச்சாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது மச்சான். பெண்டை நிமிருதுடா. எல்லா வேலையும் நம்மளா பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. எல்லாரும் ஒழுங்காக ஒர்க் பண்ணுறாங்களா இல்லையா? அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது மச்சான். ரெகுலர் பொண்ணு அபினியாலேருந்து லேட்டரல் பொண்ணு அர்னி வரைக்கும் எல்லாம் அவங்க வேலையை சூப்பராக பண்ணுறாங்க. வெட்ரா மச்சி, எவ்வளோ பண்ணிட்டோம், இது பண்ண மாட்டோமா? நிதிஷ் லோகேஷ் எங்கடா? டேய் நிதிஷ் லோகேஷ் எங்க? அவனுங்களா எல்லா காலேஜும் போய் இன்வைட் பண்ண போயிருக்காங்கடா. படிக்கிற பசங்கள. படிக்கிற பசங்க தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே தெருவுல நிக்க போற. மச்சான் நம்ம ஏன்டா சிம்போசியத்துக்கு பேனர் அடிக்கூடாது? பேனரா? டேய் அமைதியாடுறா. ஏற்கனவே நம்ம பட்ஜெட் இல்லாமல் சுற்றுறோம், இதில் பேனர் ஒரு கேடு. ஏண்டா 3000 ரூபா ஆக போகுது, 300 ரூபா ஆக போகுது. 3 வருஷம் கழிச்சு பண்ற சிம்போசியம் டிபார்ட்மெண்ட்டுக்கு காட்ட தேவையில்லடா. எல்லாம் ஒரு விளம்பரம் தான். நல்ல விளம்பரம் பண்ணி. டேய் சரண் மதன், நம்ம நாட்டாம நம்ம சொல்றாரு போடுறா. என்ன வேண்டா அவனுக்கு? சிம்போசியமுக்கு பேனர் வைக்கிறாராம். மச்சான் சாப்பாடுக்கே காசு இல்லை, இதுல பேனர் வேற. கம்முன்னு வா கம்முன்னு வா கம்முன்னு வா. அருளே இன்னும் லீவ் சப்மிட் பண்ணல நீனு? சரி மச்சான் நீ ஒன்று பண்ணு, ராசியில் அழைச்சிட்டு போயிட்டு பேனர் அடிச்சுட்டு வந்துடு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஹலோ மச்சான், நாங்கள் பேனர் ரெடி பண்ணிட்டோம். நான் இப்போயே காலேஜில் போய் கட்டிட்டு வந்துடுறேன். நாளைக்கு காலேஜில் சீக்கிரமாக வர வேண்டிய வேலைலாம் இருக்குல்ல. லேட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கேன், ப்ராப்ளம் ஆகிடும்டா. ஆமாம் ராஜேஷ் என் கூட தான் இருக்கான். சரி நாங்கள் அப்படியே கட்டிட்டு கிளம்புறோம். சரியா? நீங்களும் நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வாங்கடா. ஓகேவா? பேனர் நல்லா வந்துருக்குல்லடா? அதெல்லாம் வந்திருக்கு, ஒழுங்காக கட்டுவோம் ஃபஸ்ட்டு. 10 ரூபா கிழிச்சிட போகுது. அதெல்லாம் கிடையாது மச்சான், நல்லா தான் வந்திருக்குடா உண்மையாகவே. சரிடா, என்ன கட்டலாம் அதை? இந்த சைடு வச்சு பார்க்கலாமா? சரி கொஞ்சம் ஹைட்டாக தூக்கி போடுறா. ஓகேயா? ஓகே ஓகே ஓகே. இங்கே கட்டலாமா? ஓகே ஓகே. இன்னும் தூக்கு. டிபார்ட்மெண்ட் கற்றுன்ட்டு கெத்து பண்ணிட்டேன். கடைசியில் பேனர் அடிச்சிட்டேன். இனிமேல் தான் மச்சான் வெயிட்டாக பண்ணோம். சரி சரிடா இங்கே கட்டிடலாம்.
ஹலோ சொல்டா. ஆமாம் காலேஜ் தான் வந்துட்டு இருக்கேன். ஆமாம். என்னது பேனர் தொலைஞ்சிருச்சா? என்னடா சொல்கிற? இது பேனர் தொலைஞ்சிச்சா? டேய் இன்னும் 2 hours தானே இருக்குது சிம்பிள் செம்க்கு. நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியாது. ஆனால் கண்டிப்பாக எனக்கு பேனர் வேணும்டா. எங்கடா மச்சான் போயிருக்கோம் அந்த பேனரு? டேய் என்னடா பண்ணுறது? நேற்று ராத்திரி கிட்ட எப்படா காண போவோம்? இங்கே தான் மச்சான் அங்கேயா இருக்கும், தேடி பார்க்கலாம். மச்சான் 2 மணி நேரம் தான் இருக்குது. சித்திரக்கண்ணை சாவடிக்க போகிறான் நம்மள. டேய் அங்கே இருக்கா பாரு. மச்சான் இங்கே எதுவும் இல்லைடா. டேய் நல்லா பார்த்தியா? இல்லை மச்சான் எதுவும் இல்லைடா. டேய் என்னடா இது? இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு மச்சான். ரொம்ப பயமாகடா எனக்கு. டேய் ஏன்டா பயப்படுற? பார்த்துக்கலாம்டா. பார்த்துக்கலாம். டிபார்ட்மெண்ட் சொல்லி நம்ம பேனர் அடிச்சு வந்தால் நீ பார்த்துக்கலான்றியா? ஏன்டா நம்மளுக்காக தான்டா பண்ண, அதையேன்டா இப்போ சொல்லிட்டு இருக்க? சரி அந்த சைடு வா, தேடி பார்க்கலாம். ஆனால் இவ்வளோ கூலாக இருக்க நீ. டேய் வாடா சீக்கிரம் வாடா. மச்சான் அந்த சைடு தான் இருக்காடா. டேய் இங்கே எங்கடா இருக்கு மச்சான்? ஏடா அங்கே பாருங்க தோ இருக்குடா. எங்கடா? டேய் போடா அது குப்பையா? டேய் அங்கே எங்கடா போற? இங்கே எதாவது இருக்கான்னு தேடி பார்க்குறேன்டா. இருக்கா? எங்கேயும் எதுவும் இல்லை மச்சான். மச்சான் ஒரு ஐடியா. பேசாமல் செக்யூரிட்டி போய் கேட்டேன். செக்யூரிட்டியை போயிட்டு என்னன்னு கேட்க சொல்கிற? பேனர் கட்டணும் பார்த்தோமா அப்படின்ட்டு. ஆமாண்டா அவர் கேட்டால் தெரியும்னு நினைக்கிறேன். சரி அப்போ சீக்கிரமா போய் அங்கே போய் கேட்கலாம் பேசாமல். என்ன மச்சான் எப்படி ஆயிடுச்சு? அவர் கன்ஃபார்மாக தெரியுமாடா? வேகமாக போடா. இவ்வளோ ஸ்லோவாக போற. எங்கடா உட்கார்ற? போயடா. இதோ போகிறோம். அண்ணா இங்கே பேனர் ஏதாவது பார்த்தீங்களாண்ணா? இல்லையப்பா நான் வந்ததுலேருந்து எதுவும் இல்லையே. இல்லைண்ணா இங்கே தான் இருந்தது. இல்லையப்பா காற்றுல எங்கேயா பறந்துருக்கும். நல்லா தேடி பாரு சைடில். சரிண்ணா ஓகேண்ணா நான் பார்த்துக்கிறேன். எங்கடா போற? டேய் எங்கடா போற? எங்க போறான்? பேனர் எடுத்தேன்னா வாக்கிங் போயிட்டு இருக்கான். என்னத்தடா பாக்குற? டேய் பேனரா? டேய் என்னடா பேனர் வைக்கலாம் டிபார்ட்மெண்ட் காட்டலாம்னு இப்போ ஏன்டா? பேனர் வச்சா தான் நம்ம டிபார்ட்மெண்ட் கெத்தா என்ன? சும்மாவே கெத்து தான் மச்சான். என்னடா சொல்ற? புரியல. இதான் வாழ்க்கை, புரிஞ்சு நடந்துக்கோ. என்னங்க பண்றது? ஹீரோவை போயிட்டான். அவன் சொல்றது கேட்டு தானே ஆகணும். கட்.